சிக்கன் பக்கோடாவுக்கு 1/2 கிலோ சிக்கனை கழுவி எடுத்துக்கோங்க. அது கூட கார்ன்ஃப்ளேவர், மைதா மாவு, அரிசி மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், தட்டிய இஞ்சி பூண்டு, மல்லி இலை, 2 முட்டை, சீரகப்பொடி, கரம் மசாலா பொடி, மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, 65 மசாலா, பிரியாணி பொடி, லெமன் ஜூஸ், உப்பும் போட்டு 5 நிமிடங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டுருங்க. 1 மணி நேரம் கழித்து எண்ணெய் காஞ்சிருச்சு, சிக்கனை எண்ணெயில் போட்டுக்கோங்க. சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் மசாலா சிக்கன் உள்ளே இறங்கி சாப்பிட சுவையாக இருக்கும். சிக்கனை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளவே தான், சிக்கன் பக்கோடா மொறு மொறுன்னு காரசாரமாக சுவையாய் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட காரம் கம்மியாக போட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும். தேங்க்யூ.